அனைவருக்கும் வணக்கம். வெள்ளூர் காமர்ஸ் அகாடமிலேருந்து சசிகுமார். நிறைய பேர் சார் இந்த காலேஜ் டிஆர்பி கால்ஃபர் பண்ணியிருக்காங்க, அது எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி சார் சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தாங்க. சரி, அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம் அப்படின்றதுக்காக இந்த வீடியோ போடுறேன். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஓவராலாக எவ்வளோ மார்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் மார்க் வந்து பார்த்திங்கன்னா 200. சார் எப்படி சார் இருக்கும் அந்த எக்ஸாமினேஷன் வந்து பார்த்திங்கன்னா ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்கும், ப்ளஸ் எம்சிக்யூ இருக்கும், மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் இருக்கும். எந்த லெவலில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின்ஸ் எல்லாமே போஸ்ட் கிராஜுவேட் ஸ்டாண்டர்ட் லெவலில் தான் இருக்கும். ஓவராலாக உங்களுக்கு வந்து 200 மார்க்ஸுக்கு இந்த எக்ஸாம் நடக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா 2 பேப்பராக டிவைட் பண்ணியிருக்காங்க, பேப்பர் 1 பேப்பர் 2ன்னு. பேப்பர் 1 வந்து பார்த்திங்கன்னா 150 மார்க்கு, பேப்பர் 2 வந்து பார்த்திங்கன்னா 50 மார்க். ஓகேங்களா. அந்த பேப்பர் 1 வந்து பார்த்திங்கன்னா 2ஆக டிவைட் பண்ணுறாங்க, பார்ட் ஏ பார்ட் பின்னு சொல்லிட்டு. இந்த பார்ட் ஏ என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கம்பல்சரி தமிழ், இந்த பிஜிடிஆர்பி எழுதுவங்களுக்கு தெரியும், டிஎன்பிசி எழுதுவங்களுக்குலாம் தெரியும் எலிஜிபிலிட்டி தமிழ் இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த பார்ட் ஏல அதுதான் கொடுத்துருக்காங்க. கம்பல்சரி தமிழ்னு சொல்லிட்டு 30 கொஷின்ஸ் கேட்பாங்க, 50 மார்க்கு. அந்த 30 கொஷின் என்ன சார் 50 மார்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 கொஷினில் ஃபஸ்ட்டு 20 கொஷினுக்கு 2 மார்க்கு. அதாவது நான் சார் ஒரு கொஷினுக்கு 2 மார்க்கு, 40 மார்க்கு ஃபஸ்ட்டு 20 கொஷின்ஸுக்கு. 2 கொஷினுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 மார்க்கு. அப்போது ஓவராலாக 10 மார்க் வருது. அப்போது உங்களுக்கு ஆட் பண்ணால் 50 மார்க். அப்போ இந்த கம்பல்சரி தமிழ் வந்து பார்த்திங்கன்னா 50 மார்க்ஸ் கேட்பாங்க. ஓகேங்களா. 30 கொஸ்டின்ஸில் 50 மார்க்குக்கு இது கம்பல்சரி தமிழ் பார்ட் ஏல. பார்ட் பியில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த செலக்டட் சப்ஜெக்ட் 100 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. மார்க் வந்து பார்த்திங்கன்னா ஓவரால் 150 மார்க் வரும். 100 கொஸ்டினில் ஒரு கொஸ்டினுக்கு 1.5 மார்க்ஸ். அப்போ ஓவராலாக பார்த்தீங்கன்னா 100 கொஸ்டினுக்கு 150 மார்க் வரும். ஓகேங்களா. இது பார்ட் பியில். எல்லா கொஸ்டினுக்கும் கம்பல்சரி அட்டன் பண்ணி ஆகணும். 100 கொஸ்டின் கேட்பாங்க, ஒரு கொஸ்டினுக்கு 1.5 மார்க்கு, 150 மார்க் வரும். அப்போ இந்த பார்ட் பி. சார் இந்த பேப்பர் 1ல் பார்ட் ஏ பார்ட் பி 2ஆக பிரிச்சுருக்காங்க சார். தமிழ் 50 மார்க்கு, இந்த பார்ட் பியில் சப்ஜெக்டில் 150 மார்க். அப்போ 200 மார்க் இங்கே சரியாக போச்சு சார்னா இல்லை. நீங்கள் வந்து அந்த கம்பல்சரி தமிழில் எடுக்கிற 50 மார்க் வந்து நம்ம கேட்குற 50 மார்க் வந்து கால்குலேட் பண்ண மாட்டாங்க, ஒன்லி சப்ஜெக்ட்டு. அது பேப்பர் 1ல் பார்ட் பி மட்டும் 150 மார்க், அதை எடுத்துப்பாங்க. பேப்பர் 2ல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 50 மார்க். அப்போது டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் வரும் இந்த பேப்பர் 2. ஓகேங்களா. என்ன சார் வரும் அப்படின்னா ஜென்ரல் டாபிக். ஓகேங்களா. ஜென்ரல் டாப்பிக்லேருந்து உங்களுக்கு அதாவது 1 எஸ்ஏ டைப் கொஸ்டின்ஸ் அவுட் ஆஃப் 5 கொஸ்டின்ஸ். 5 கொஸ்டினில் ஒரு எஸ்ஏ டைப் கொஸ்டின் எழுதணும். டைம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1 ஹவர். ஓகேங்களா. அந்த ஒரு கொஸ்டினுக்கு உங்களுக்கு 50 மார்க்கு. எத்தனை வேர்ட்ஸ் இருக்கணும் அப்படின்னா மேக்ஸிமம் 300 வேர்ட்ஸ் இருக்கணும். அந்த 1 ஹவரில் ஜென்ரல் டாப்பிக்லேருந்து கொஸ்டின்ஸ் வரும். அந்த 1 ஹவரில் நீங்கள் 300 வேர்ட்ஸில் ஒரு கொஸ்டின்ஸுக்கு எஸ்ஏ டைப்பில் எக்ஸாம் எழுதணும். அதுக்கு 50 மார்க்கு. அப்போ நம்ம பேப்பர் 1 பார்ட் பியில் பார்த்த 150 மார்க்கு, பேப்பர் 2ல் ஒரு 50 மார்க், ஓவராலாக 200 மார்க். ஓகேங்களா. இது வந்து உங்களுக்கு பேட்டர்னு. பேப்பர் 1 பார்த்திங்கன்னா என்ன சார் டைம் அப்படின்னா 3 ஹவர்ஸ். காலைல மார்னிங்கே உங்களுக்கு 3 ஹவர்ஸ் நடக்கும். ஓகேங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்டர்நூன் 1 ஹவர். ஓகேங்களா. அந்த பேப்பர் 2ன்றது ஆஃப்டர்நூனில் 1 ஹவர் நடக்கும். ஓகேங்களா. அந்த எலிஜிபிலிட்டி தமிழ் சொன்னோம் பார்த்திங்கன்னா பார்ட் ஏல அது இன்க்ளூடிங் 3 ஹவர்ஸ்க்குள்ளே வரும். சரிங்களா. அது எழுதணும். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸுக்கு உங்களுக்கு மார்க் உண்டு சார். எவ்வளோ சார் கொடுப்பாங்கன்னா அதாவது யூஜிசி அப்ரூவ்டு எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன்லேருந்து குவாலிஃபிகேஷன் பண்ண காலேஜிலேருந்து லெக்சராகவோ நீ அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராகவோ ஒர்க் பண்ணியிருந்தால் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அந்த உங்களுக்கு எலிஜிபிலிட்டி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் மார்க்ஸும் உங்களுக்கு ஆட் ஆகும். எப்படி சார் ஆட் ஆகும் அப்படின்னா 2 மார்க்ஸ் ஃபார் ஈச் அகாடமிக் இயர். அந்த டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் எத்தனை வருஷம் பண்ணிடலாம், ஒரு வருஷத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 மார்க்கு. மேக்ஸிமம் எவ்வளோ மார்க்ஸ் சார் கொடுப்பாங்க அப்படின்னா 15 மார்க்ஸ் மேலே உங்களால் அதை எடுக்க முடியாது. அப்போ மேக்ஸிமம் 15 மார்க். 1 இயருக்கு 2 மார்க்ஸ். அப்போ நீங்கள் 5 இயர்ஸ் ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா 10 மார்க். ஓகேங்களா. இது ஓவராலாக வந்து 15 மார்க்ஸ் ஆச்சுங்களா. அப்புறம் இன்டர்வியூ சார். இன்டர்வியூ பேஸ் பண்ணி உங்களுக்கு 15 கொஸ்டின்ஸ் 15 மார்க்ஸ் சார். இன்டர்வியூவில் நீங்கள் எப்படி அட்டன் பண்ணுறீங்கிறத வச்சு உங்களுக்கு 15 மார்க்ஸு உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அலாட் பண்ணுவாங்க. அந்த 15 மார்க்ஸ் எப்படி சார் கொடுப்பாங்க அப்படின்னா உங்களுடைய ப்ரெசன்ஸ் கண்டென்ட் எப்படி ப்ரெசன்ட் பண்ணுறீங்க, எப்படி டெலிவரி பண்ணுறீங்க, லாங்குவேஜ் இன்ஃப்ளூயன்ஸாக தமிழ் இங்கிலீஷ் எப்படி பேசுகிறீங்க அப்படின்றத வச்சு உங்களுக்கு வந்து 15 மார்க் அலாட் பண்ணியிருக்காங்க. இன்டர்வியூவில் 15 மார்க். கிராண்ட் டோட்டல் ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 230 மார்க்ஸ் கேட்பாங்க சார். இந்த 230 மார்க்ஸில் தான் உங்களுக்கு வந்து கட் ஆஃப் நிர்ணயிக்கப்படும். இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் அலாட்மெண்ட் பண்ணப்படும்.
சரிங்களா? ஆல் த பெஸ்ட். உங்களை வேலூர் காமர்ஸ் அகாடமி சார்பாக ப்ரிப்ரேஷன் பண்ணோம், காலேஜ் வரை ப்ரிப்ரேஷன் பண்ணோம். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். முக்கியமான ஒன்று லாஸ்ட்டாக ஒன்று தெரிவிக்கணும்னு சொன்னேன். இதுக்கு யார் சார் எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நெட்டு, ஸ்லெட்டு, PhD candidates only for eligible for these examinations. Thank you.